வேளையில ஆமென், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அடுத்த வருஷம் இல்லை, இந்த வருஷத்துல சில காரியங்கள் ஃபினிஷ் பண்ணப்பட போகிறது. பக்கத்துல பார்த்து கம்ப்ளீட் செய்யப்பட போகிறது சொல்லுங்க. ஃபினிஷ். சில காரியங்கள் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கலாம் உங்க வாழ்க்கையில. சில காரியங்கள் அறகுறையாய் கட்டப்பட்டிருக்கலாம், அன்பினிஷ்ட். சில காரியங்கள் அன்பினிஷ்டா இருக்கலாம். அதை அப்படியே உற்ற மாட்டார் ஆண்டவர், அப்படியே உற்ற மாட்டார். நான் வரும்போது பார்த்தீங்கன்னா பாஸ்டர் வீட்டு பக்கத்தில் சஹாரான்ட்டு ஒரு பில்டிங் பெரிய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கட்டடம், அப்படியே கட்டடம் ஆரம்பிக்கப்பட்டு அப்படியே நிறுத்தப்பட்டு எலும்பு கூடு மாதிரி நிற்குது. அதை நிறைவேற்ற முடியல, அதை முடிக்க முடியல, அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனால் நான் சொல்கிறேன், தேவ பிள்ளைகள் நம் வாழ்க்கையில் எதுவுமே கர்த்தர் அறகுறையாய் விட மாட்டார். எதுவுமே பாதியில் நின்று போகாது. உங்கள் வாழ்க்கை முற்றும் முடிய ஜெயம் கொள்ளுறலாக தான் நாம் இருப்போம். நத்திங் வில் பி அன்ஃபினிஷ்ட். சில காரியங்கள் இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு கொடுக்கணும்னா, எவ்ரிதிங் நீங்கள் செய்கிற காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னா தமிழில் எப்படின்னு, காரிய சித்தி அப்படின்னா காரியங்கள் நடக்கும். சக்சஸ்ஃபுல் தனியாக சரியான வேர்டு என்ன பாஸ்டர் தமிழ்? ஜெயம் கூட எடுத்துக்கலாம். ஜெயமாய் தான் முடியும். இங்கிலீஷில் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பைபிளில். ஆனால் தமிழில் வந்து ஜெயம் என்று எடுத்துக்கலாம். எவ்ரிதிங். சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப்பட்டுட்டு பாதியில் அப்படியே விட்டுற மாட்டார். உங்கள் விசுவாச வாழ்க்கையில் பாதியில் உங்களை விட்டுற மாட்டார். பேதுரு அப்படிதான் விசுவாசம் அடி எடுத்து வைத்தார். கடல்ல நடக்க ஆரம்பித்தார். ஆனா பாதியிலே அவருக்கு என்ன வந்துடுது? பயம் வந்து, ஐயோ தெரியாம கால ஆழம் தெரியாம காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, விட்டுட்டோமே. பாஸ்டர் தான் கேட்டு பாருங்க, எத்தனை டைம் ஆழம் தெரியாம காலை விட்டுருக்கிறாரு. பாஸ்டர் அம்மா விட்டுருக்குறாங்க. ஆமே, இந்த சபைக்கு காரியங்கள் வாங்குற காரியங்கள்ல கண்ணை மூடிட்டு இறங்குனாங்க. கைவிட்டாரா? கைவிடவே இல்லை. ஆழம் தெரியாம தான் பல முறை நம்ம காலை விட்டோம். நானே ஒரு முறை ஒரு காரியத்துக்காக விசுவாசமா டக்குன்னு இறங்கிட்டேன். இறங்கி அந்த பெரிய அந்த அட்வென்ச்சர் அந்த காரியத்துக்காய் முன்படுவதற்காய் ஓகே என்று எல்லாம் கையெழுத்து தான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு ஐயோ அவசரப்பட்டுட்டோமோ. மனைவிட்ட கேட்டேன், ஐயோ இப்போ என்னன்னா பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் பாதி தூரம் வந்துட்டோமே. ஆனால் என்னன்னா அந்த நேரத்தில் இயேசுவை பார்த்து தொடர்ந்து முன்னேறிட்டே இருந்தேன். கீழே போவே இல்லை. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கீழே போக மாட்டீங்க. வர 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 உங்களுக்கு விருத்தி தான் இருக்கும், ஒரு விரக்தி இருக்காது. போதுண்டா சாமி, ஆளை விடுங்க ஆண்டவரே, எடுத்துக்கோங்க அப்படின்னு இருக்காது. எதை விட ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென். இங்கே பைபிளில் நிறைய ஆதாரங்களை நான் சொல்ல முடியும். பைபிளில் பாருங்க, எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. கர்த்தர் கொடுத்த அந்த வேலை பாருங்க, நான் சொன்ன மாதிரி 52 நாளில் முடிச்சு சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. they finished successfully. பைபிளில் நிறைய பேரை சொல்ல முடியும். கர்த்தர் அவர்கள் வெற்றியாய் அவர்களை முடிக்க பண்ணினார். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. he was very successful. அவன் காரியம் ஜெயமா இருந்தது. ஆமென். ஒரு பைபிள்ல 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 18:14 வாசிங்க. யாராச்சும் எனக்கு டக்குன்னு எனக்கு வாசிக்கணும். தாவீது தான் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். புத்திமானாய் நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நான் வாசிக்கிறேன், தாவீது செய்த எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றான்ட்டு TCVன்னு ஒரு தமிழ் வெர்ஷன் இருக்கு. புத்திமானாய் நடந்தான்னு சொல்லுங்க. பட் ஆனா சரியான வார்த்தையை நம்ம சொல்லப்படும்னா அங்க எல்லாவற்றிலும் வெற்றி. வெற்றிடங்களுக்கு இடமே கிடையாது.
எல்லா இடங்களையும் வெற்றி. அதனாலதான் சவுல் பயந்தான். நான் சொல்றேன், நிறைய பேருக்கு பயம் பிடித்து விட்டது, சத்துருக்கு பயம் பிடித்து விட்டது. நீங்க பயப்படாதீங்க, வெற்றியா தான் முடிப்பீங்க. You will be successful. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அப்படிதான் எலியேசர் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த நாள்ல எனக்கு சக்சஸ் தாங்க. இங்கிலீஷ் பைபிள்ல அப்படிதான் சொல்லப்படும், லார்ட் கிவ் மீ சக்சஸ் டுடே. தமிழ்ல போட்டிருக்க, ஆண்டவரே இந்த நாள் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி. சித்திக்க பண்ணி அப்படின்னா கிவ் மீ சக்சஸ். ஆனா அங்க கீழே போட்டிருக்க, அதுக்கப்புறம் ஆதி அங்க கீழே சொல்லப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த 56ஆவது வசனம் நினைக்கிறேன், அவன் சொல்றான், கர்த்தர் எனக்கு சக்சஸ் கொடுத்தார். கர்த்தர் காரியத்தை என்ன பண்ணினார்? என் பயணத்தை வாய்க்க பண்ணினார். இங்கிலீஷ்ல God gave me success. எனக்கு வெற்றியை தந்தார். அதனால இந்த காலவேளை சக்சஸ்னா வெற்றி எடுத்துக்கோங்க, வெற்றியும் சொல்றேன். அடுத்து அது மாத்திரமல்ல, நான் சொன்ன மாதிரி தமிழ் வார்த்தையின்படி காரிய சித்தி. ஆமென். உள்ளவனா இருந்தான். ஆமென். பைபிள் இன்னொரு இடத்துல போட்டிருக்கல, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தனாகிய தன் எஜமான் வீட்டில் இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தான், அவன் செய்த யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அதனால நான் சொல்றேன், வாய்க்கால வெட்டுங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். தீர்க்க தரிசனமா இந்த காலவெல்ல சொல்ல, வாய்க்கால வெட்டுங்க. காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ஆனா வாய்க்கால்களை வெட்டுங்க. இந்த காலவெல்ல தீர்க்கமாய் நான் சொல்கிறேன், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்க்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். இந்த காலவெல்ல பார்த்தீங்கன்னா வார்த்தை திருப்பி திருப்பி வருதுல, வேதவசனம், கர்த்தர் வாய்க்க பண்ணினார், வாய்க்க பண்ணினார், வர்த்திக்க பண்ணுவார். அதனால இந்த சொல்லிட்டே இருங்க, இந்த 2 வார்த்தையை சொல்லிட்டே இருங்க. வா வான்னு சொல்லுங்க. வா வான்னா வந்துரும். என்ன வா வான்னா? வாய்க்க பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார். பக்கத்துல சொல்லுங்க, வாய்க்க பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார். சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, காற்றையும் பார்க்கல, மழையும் பார்க்கல, ஆனா பள்ளத்தாக்க வெட்டும் பொழுது சொல்லுங்க, எப்படிங்க பள்ளத்தாக்க வெட்டுறது? மம்மட்டியை வச்சு அவங்க வெட்டினாங்க பழைய ஏற்பாட்டில் பள்ளத்தாக்க. நமக்கு மம்மட்டி எது தெரியுமா? அவங்க வாய் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த வாய் தான் மம்மட்டி. ஆமே, அதை வச்சு வெட்டுங்க. என்ன சொல்ல போய் வா வான்னு சொல்ல போறீங்க? என்ன வா வா? வாய்க்க பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்க, எங்க சர்ச்ல பிரதிஷ்டை பண்ணுவதற்கு நேரத்தை நாளையும் பாஸ்டர் குறிச்சிட்டாங்க, செப்டம்பர் 7ஆம் தேதின்ட்டு. அப்பொழுது ஜெனரேட்டர் வாங்கல, லிஃப்ட் போடல, ஏசி போடல, சர்ச்சை கட்டியிருக்கிறோம். செப்டம்பர் 4 குறிச்சிட்டாங்க. அது ஏன் போடலைன்னா, எல்லாம் லம்பாக கொடுக்கணும். ஏசிக்குன்னா ஒரு 20 லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கு, லிஃப்ட்னா ஒரு 15 லட்சம், ஜெனரேட்டர்னா ஒரு 15 லட்சம், அப்படின்னா லம்பாக கொடுக்க வேண்டியிருந்தது. பாஸ்டருடைய விசுவாசம் என்னன்னா, எங்கள் அப்பாவுடைய விசுவாசம், டெடிகேஷன் டைமில் ஒரு பைசா யாருக்கும் பாக்கி வைக்கக்கூடாது, கடன் இல்லைன்னு சொல்லணும். அதுதான் அவங்களுடைய வார்த்தை சாட்சியாக இருக்க வேண்டும். அதனால நாங்கள் எல்லாரும் செஞ்சோம். ஆண்டவரே வாய்க்க பண்ணுவீர் ஆண்டவரே. அப்போதான் கர்த்தர் எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, காற்றையும் பார்க்கல, மழையும் பார்க்கல, வாய்க்கால்களை வெட்டினார்கள், கர்த்தர் வாய்க்க பண்ணினார். வாய்க்காலை வெட்டுறதுனா என்ன? உடனே பாஸ்டர் சொன்னாங்க, நம்ம டெய்லி காலையில் என்ன பண்ணுவோம்? வாய்க்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். அதனால நம்ம முடிஞ்ச வாய்க்காலை வெட்டுறது நம்மளுடைய வேலை. தண்ணியை வர வைக்கிறது அவருடைய வேலை, அது உங்களுடைய வேலை இல்லை. அதை குறித்து ஆண்டவரே எப்படி ஒரு மேல இருந்து வருமா, சைட்ல இருந்து வருமா, எங்க, அது உங்க பிரச்சனை கிடையாது. பக்கத்தில் வர்றது உங்க பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு என்னன்னா, எப்படி வரும், எப்படி வரும், எப்படியோ வரப்போகுது. அவங்க கேட்டாங்களா, ஆண்டவரே வாய்க்கால விட்டுற எப்படி கீழேருந்து வரும் தண்ணி, பூமி கீழேருந்து வருமா, இல்லை எங்கேருந்து வந்து கிழக்குலேருந்து வருமா? அவங்க ஒன்றும் கேட்கல.
வாய்க்கால வெட்டினாங்க. அதனால சொல்றேன், உங்க மைண்டை கொஞ்சம் காம் படுத்திட்டு, அமைதிப்படுத்திட்டு, பல யோசனைகளை நீங்கள் யோசிக்காம, தல திட்டங்களை நீங்க திட்டம், நீங்க பாட்டுக்கு வாய்க்கால வெட்டிட்டே இருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாங்க வெட்ட ஆரம்பிச்ச வாய்க்கால ஆண்டவரே ஸ்தோத்திரம். காற்றையும் பார்க்கவில்லை, மலையையும் பார்க்கவில்லை, காற்றையும் காணவில்லை, மலையையும் காணவில்லை, ஆனாலும் என் வாய்க்கால தண்ணீரால் நிரப்புவீர், என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழச் செய்திடுவீர், என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி வாழச் செய்வீர், நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நாங்க பாடிட்டே இருந்தோங்க. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு 2 செக்கு கொடுத்தாரு எங்க அப்பா கையில. 25 லட்சம் 25 லட்சம். அவர் எதுக்கோ வீடு கட்டுவதற்காக ஏதோ லோன் சாங்ஷன் ஆகி கையில வந்துச்சு. எவ்வளோ லோன் அடைஞ்சு லோன் வாங்கினாரோ தெரியல. ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைக்கு சர்ச்சு கட்ட கொடு, உன் வீடு அப்புறம் நான் கட்டித்தரேன்னாராம். அப்படியே கொண்டு வந்து 2 செக்கு கையில கொடுத்தாருங்க. சில பேர் ஆன்னு பாக்குறீங்க, உங்களுக்கும் செய்வாரு. ஆனா வாய்க்கால வெட்டுங்க. சக்சஸ்ஃபுல் யூ வில் எண்ட் வித் சக்சஸ். எங்க அப்பா வாழ்க்கையில் 50 வருஷத்துல கூடயே பயணம் பண்ணிருக்கு. திடீர்னு 2 கோடி ப்ராஜெக்ட்னு வரும், திடீர்னு 10 லட்சம்னு வரும். கை பாக்கெட்ல எனக்கு எவ்வளோ இருக்கும் எனக்கு தான் தெரியும். 10 ரூபாய்க்கு மேல இருக்காது. சில டைம் ஒண்ணுமே இருக்காது அவங்க பர்ஸில். ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு கிளம்பிட்டாங்க. கிளம்புறாங்க. அன்னைக்கு அந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சு கையில ஒரு 6 லட்சம் ரூபாய் பட்ஜெட் இந்த சர்ச் கூட்டம். கார்ல ஏறும் போது எனக்கு தெரியும் அவங்க பர்ஸில் ஒன்றும் இல்லைன்ட்டு. ஆனா திருப்பி வரும்பொழுது பார்த்தா பர்ஸை கத்த நிரப்பி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு வரோம். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 100 முறை அல்ல, 50 வருஷம் காரிய சித்தி. அப்பனா காரிய சித்தினா என்னங்க? ஜோசப்பை குறித்து சொல்லப்பட்டு அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். காரிய சித்தினா என்னன்னா, எதை எடுத்தாலும் அது வெற்றியா முடியும். எது எடுத்தாலும் அது எப்படி முடியும்? ஆனா இந்த கேரண்டி உலகத்தாருக்கு கிடையாதுங்க. அவங்களுக்கு பயத்தோட தான் பிசினஸ் செய்வாங்க. நான் சொல்றேன், ஆண்டவரால் துவங்கப்பட்டது, ஆண்டவர் சொல்லி நீங்க செய்தது தோல்வியா முடியாது. ஆமென். அது எவ்வளவு கோடிகள் டோன்ட் மேட்டர். உங்களுக்கு லட்சங்களாக டசன்ட் மேட்டர். சக்சஸ்ஃபுல்லா தாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் யோசுவாட்ட, என் நியாயப்பிரமாணங்களை கவனமாய் என்ன பண்ணு, இரவும் பகலும் நீ தியானிக்கும் பொழுது நான் உனக்கு என்ன பண்ணுவேன், உன் வழிகளை நீ என்ன பண்ணுவாய், வாய்க்க பண்ணுவாய். அப்படின்னா இங்கிலீஷ்ல யூ வில் பி சக்சஸ்ஃபுல். யூ வில் பி சக்சஸ்ஃபுல். ஆமென். இரவும் பகலும் ஆண்டோடைய வார்த்தையை தியானிச்சு அந்த வார்த்தையின்படி நம் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நீங்க வாழும். யூ பைபிள்ல பாருங்க, யாராச்சும் தோல்வியா முடிச்சிருக்கிறாங்களா? தேவ பிள்ளைகள் தோல்வியா முடிச்சிருக்கிறாங்க. அது சிம்சோன் வாழ்க்கையில பார்க்கும்போது சில பேர் தோல்வியா முடிச்சாங்க. ஆனா அவங்களுடைய பலவீனத்தினால ஆண்டவர் இல்ல, அவர்கள் பலவீனம். அதுவும் தெரியாது தோல்வியா முடிச்சாங்களா ஜெயமா முடிச்சாங்களான்னு. கடைசி நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சிம்சோன் ஜெபம் பண்ணி தான் அர்ப்பணிச்சு ஆண்டவர் மன்னிப்பு கேட்டு தான் முடிச்சான். ஆனா அறகுறையா விட்டுட்டு போயிட்டான். ஆனா ஆண்டவர் இன்னொரு நபரை எழுப்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த உலகத்துல நான் சொல்றேன், கேரண்டி நீங்க மட்டும் அதே மாதிரி யோசுவா வாழ்க்கை பாருங்க, ஜெயமா முடிக்கிறார். ஒரு ஜெயத்தின் பட்டியலே பார்க்கிறோம். அந்த ராஜாவை கொண்டார், இந்த ராஜாவை கொண்டார். கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவருக்காக வான மண்டலத்தை கர்த்தர் நிறுத்தி வைத்தார், சூரியனை நிறுத்தி வைத்தார். ஹல்லேலூயா. God will do certain things. உங்களுக்கு சக்சஸ கொடுப்பதற்காக சில டைம் ஆண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்காக காரியங்களையே திருப்பி விடுவார். உங்களுக்காக சட்டங்களே கர்த்தர் திருப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்க, அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். யோசேப்பு, நான் சொன்ன மாதிரி எலியேசர் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். எங்க சர்ச்சில் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கிறார். அவர்கிட்ட என்ன பொறுப்பை கொடுத்தாலும் ஜெயமா முடிச்சுட்டு வந்துடுவார். அது பார்த்தீங்கன்னா அது கார்பரேஷன்ல சில பெர்மிஷன் வாங்க அது வாய்ப்பே இருக்கு. குதிரை கொம்பு சில காரியங்கள்
அழகா போய் வாங்கிட்டு வந்துருவாரு. ஏன்னா அவருக்கு நாங்க பேர் வச்ச காரிய சித்தி உள்ளவன். உங்களை பார்த்து அப்படி சொல்லணும், இவர்கிட்ட கொடுத்தா வெற்றியா முடிச்சு கொடுப்பாங்க. யோசேப்பை பார்த்து சொன்ன மாதிரி போர்த்திபார், இவன் கையில கொடுத்துட்டோன்னா எல்லாம் ஜெயமா தான் இருக்கும், எல்லாம் சக்சஸ், எல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமே. சில பேர் நினைக்கிறீங்க நான் தொட்டாலே வாய்க்க மாட்டேது, அது சாத்தானுடைய பொய். எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ சாபத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் உன் கையில் எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவார்? கட்டளையிடுவார். உபாகமம் 28:8 இதை நீங்க விசுவாசிக்கணும். கையை பார்த்து சொல்லணும், ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாம் கை எப்படி ஆசீர்வதிக்கப்படும், அதே போல என் கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கை. இது மூலமாய், சிலுவை மூலமாய் நாமும் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த உலகம் சொல்ற மாதிரி ஆசீர்வாதம் சக்சஸ் என்று, உலகம் என்ன சக்சஸ் சொல்லி தெரியுமா? பெரிய பணம், காரு, பங்களா, வீடு, அதுதான் சக்சஸ் சொல்லும். ஆனா நான் சொல்றேன், சக்சஸ் என்ன தெரியுமா? ஒரு கனிதருகிற ஒரு வாழ்க்கை தான் உண்மையான சக்சஸ். தேவ நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பதுதான் உண்மையான சக்சஸ். தேவ சித்தத்துல வாழ்வதுதான் உண்மையான சக்சஸ். தேவ சித்தத்துல நம்ம வாழும்போது எல்லாமே சித்திக்க பண்ணுவாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த எலியேசர் வாழ்க்கையிலிருந்து டக்குன்னு எலியேசர் வாழ்க்கையிலிருந்து ஒரு 5 விதமான காரணம். அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் சக்சஸ் கொடுத்தாரு. நான் சொன்ன மாதிரி ஜெபிக்கிறான், பயத்தோடு ஜெபிக்கிறான். ஆண்டவரே எனக்கு சக்சஸ் கொடுங்கப்பா, எனக்கு வெற்றியை தாங்கப்பான்னு ஜெபிக்கிறான். அதே அதிகாரம் 56 கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி அவனே வாயை திறந்து சொல்றான். அதனால அவன் வாழ்க்கையில வந்த சக்சஸுக்கு என்ன காரணம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போறோம். சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா நடந்துருமா? இல்லை, நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொன்ன மாதிரி யோசுவாட்ட சொன்னா, நீ இரவும் பகலும் நீ வாசி தியானி, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்படின்னா we have to do certain things. நம் வாழ்க்கையில் நம்ம சில காரியங்கள் அத்தனை சக்சஸை தருவான்ட்டு நீங்க இஷ்டம் போல் வாழ்ந்தீங்கன்னா அதுல நான் கேரண்டி தர முடியாது. உங்க இஷ்டத்துக்கு வாழக்கூடாது, உங்க இஷ்டத்துக்கு நீங்க செய்யக்கூடாது. நான் இங்க பார்க்க ஒரு 5 காரணங்களை இந்த காலவேளை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுக்கு முதல் பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன்னா, தேவ பயத்தோடு தேவ பக்தியோடு அவன் காரியங்களை செய்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்க், அந்த வேலையை தேவ பயத்தோடு செய்கிறாங்க. தேவ பயத்தோடு செய்கிறான். என்ன தேவ பயத்தோடு செய்கிறான்னா, அவங்க ஊழியத்தை, கர்த்தர் கொடுத்த அந்த ஊழியத்தை உத்தமமா செய்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிள் பரலோகத்தில் போன பிறகு எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? உத்தமமான ஊழியக்காரனே. அது எப்படி முடியும்? அது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. அப்படின்னா எல்லாரையும் பாஸ்டரை பார்த்தா உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே சொல்ல மாட்டார். உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு ஊழியம் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால பரலோகத்துக்கு போனவனே இந்த ஒரு வார்த்தையை நீங்க ஆண்டவர் காதுல கேட்கணும். அதுக்காக ஓடணும். இந்த உலகத்தில் எதுக்காக ஓடணும்? மற்றவங்க புகழை கேட்பதற்காக அல்ல, மற்ற ஆண்டவர் வாயிலிருந்து அந்த கேட்கிற அந்த ஒரு சத்தத்துக்காக. உண்மையும் உத்தமமான. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நான் ஆசைப்படுறேன். அந்த விவர் பாட்டு இருக்குல்ல, ஜான் ஜெபராஜ் அவருடைய பாட்டு, அந்த அழைத்த வரையில உண்மை உத்தம ஓடும். அந்த போடுறீங்களா? அழைத்த வரையில உத்தம ஊழியன் என்று நீங்க சொல்லணும். எத்தனை பேர் இந்த காலவெல்ல உங்களை படைக்கிறீங்க? ஆமென். நான் அந்த காலவெல்ல ஆண்டவர் பார்த்து நான் பர்சனலா சொல்லுவேன், ஆண்டவரே பரலோகத்தை போனேன், அதை சாதிச்சடா, இதை சாதிச்சடா, அதை கட்டினடா, இதை இடிச்சடா அப்படின்னு சொல்றதை காட்டிலும் நீ எனக்காய் உத்தமமாய் ஓடினாய், தேவ பயத்தோடு இந்த ஊழியத்தை நீ செய்தாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியம் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, சொல்லு, அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. உத்தம ஊழியன், நீங்க பாடுங்களா, சொல்லு, என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட. உண்மையா நான் ஓடுறேன்ப்பா, உண்மையா ஓட விரும்புறேன். உத்தம ஊழியன், ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட. ரெண்டு கைகளை உயர்த்தி அழைத்தவரே. அவருடைய அழைப்பு, அவருடைய அழைப்பு மாறாத அழைப்பு. என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே அல்லேலூயா. அதுக்காக ஓடுங்க. தயவுசெய்து சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஓடாதீங்க. பணத்தை சம்பாதிக்கணும்னு ஓடி ஓடி ஓடாதீங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். முதலாவது ஆண்டவர் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அவர் ராஜ்யம், அவர் நீதி, மற்றவைகள் எல்லாம் தானாய் கொடுக்கப்படும். டோன்ட் ரன். சில ரெண்டு விதமான கூட்டம் இருக்கு. என்னன்னா, ஒரு கூட்டம் ரதத்துக்கு பின்னாடி ஓடுற கூட்டம், அதான் பணத்துக்கு பின்னாடி, உலகத்துக்கு பின்னாடி, கேயாசி. ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கு, ரதத்துக்கு பின்னாடி ஓடுற, ரதத்துக்கு முன்னாடி ஓடுகிற ஒரு கூட்டம். அது யாரு சொல்லுங்க? ரதத்துக்கு முன்னாடி யாரு ஓடுனது? எலியா. ரதத்துக்கு முன்பாக ஓடினார். நான் சொல்றேன், வாழ்க்கையில நெவர் ரன் பிஹைண்ட் சாரியட்ஸ். ஒருபோதும் நான் இதுக்காக தான் நான் வாழ்றேன். சில பேர் ஒருத்தவங்க சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் சொந்த வீடு கட்டி செத்து போகணும். அது என்ன சொந்த வீடு கட்டி செத்து போகணும்? சொந்த கட்டு அது ஒரு ஆசை. சொந்த வீடு கட்டுறதே வாழ்றதுக்கு, சாகிறதுக்கா? அவங்க என்னென்ன சொல்ல, சாகிறதுக்கு முன்னாடி சொந்த வீடை கட்டி செத்து போகணும். இல்லை, நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி, அதனால வீடு அவரே கட்டி கொடுப்பாருங்க. உங்களுக்கு வீடு தேவைன்னா அவர் தராம இருப்பாரா? பரமபிதா உலகத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையான ஈவுகளை தருவது அதிக. அதுக்கு முன்னாடியே நேரத்தை செலவழிக்காதே. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலவேளை எலியேசர் எப்படி தேவ பயத்தோடு உத்தமமா ஊழியம் செஞ்சான்னு நான் சொல்ல முடியும். என்ன, அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அவ்வளவு உத்தமமான ஒரு ஊழியக்காரன். தேவ பயம் இருக்கும் பொழுது ஒரு உத்தமமாய் நாம் வாழுவோம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களின் வயது முதிர்ந்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, எல்லாவற்றுக்கும் அதிகாரியாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி. அதை நான் சொல்றேன், நமக்கு ஒரு ஆபிரகாம் இருக்கிறார். அவர் நம்மை நம்பி அவருடைய எல்லா அதிகாரத்தையும் நமக்கு என்ன பண்ணிட்டார்? எல்லா அதிகாரியுமாகிய அப்படின்னா அவனுடைய சொத்து பத்திரங்கள் எல்லாம், மூளை பத்திரம் எதுவா இருக்கட்டும்,
தங்கம் வெள்ளி உடைமைகள் எல்லாவற்றையும் யார் கையில கொடுத்துட்டாலாம்? எலியேசர் கையில கொடுத்து நீ தான் மேனேஜ் பண்ணணும். கர்த்தர் நம்ம கையில் அப்படிதான் கொடுத்திருக்கிறார். அவருடைய எல்லா ஆஸ்திகள், சொத்துகள், அவருடைய சம்பத்துகள், எல்லா ஆற்றல்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஊழியக்காரனாகி நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் பார்த்து சொத்தை சுருட்டிட்டு போல. அவன் பாருங்க, 10 ஒட்டகம், நம்ம ஒரு பாஷையில பார்த்தா 10 கார் நிறைய பைபிள்ல போட்டிருக்கு. வெள்ளி உடைமைகள், தங்க காரியங்கள், தங்கம் வெள்ளி விலை உயர்ந்த உடைமைகள். அவன் போய் பொண்ணு பார்த்துட்டு வாடான்னு அனுப்பும் போது அப்படியே தூக்கிட்டு போயிருக்கலாம்ல. அவன் அப்பாடா போய் நம்ம போய் செட்டில் ஆயிடலாம்டா. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, அவன் உத்தமன், அவன் தேவனுக்கு பயந்தவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோபு அவன் உத்தமன், அவனுக்கு தேவனுக்கு பயந்தவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மற்றவங்களுடைய பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கும்போது பயப்படணும். பாஸ்டர் வீட்டுக்கு வரும்போது தங்கி இருக்கும் போது தான் என் கூட ஒரு தங்கி வந்திருந்தான். பாஸ்டர் ஞாபகம், ஒரு ஜோஷுவான்னு ஒரு தம்பி. பார்த்தா அவன் டவலை விட்டுட்டு போயிட்டான். அந்த டவலை பாஸ்டரை என்கிட்ட கொடுத்துட்டாரு. நான் வீட்டுக்கு போனோன்னே அந்த டவல் என் வீட்டில் ரொம்ப நாள் கிடச்சி. பழைய டவல், எத்து போன டவல் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இன்னொருத்தவங்க பொருள் நம்ம வீட்டில் இருக்கும்போது துருத்தணும். சில பேர் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை கொடுப்பாங்க, திருப்பி பாத்திரம் என்ன பண்ணாது, போகாது. அதனால அடுத்த டைம்ல எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? யூஸ் அண்ட் த்ரோவில் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு கொடுத்தா வராது. உடனே அவனை ஃபோன் பண்ணி சொன்னேனே, டவல் இருக்கு, தயவுசெய்து ஒரே துருத்துதுப்பா அண்ணே, அது வேணாண்ணே, விட்டு தள்ளுங்கண்ணே அப்படின்னு சொன்ன பிறகுதான் ஒரு டவல் 10 ரூபாய்க்கு கூட அது போகுமான்னு தெரியாது. நான் சொல்றேன், ஆண்டவருக்கு அப்படி நம்ம சொல்ல எல்லாவற்றிலும் ஒரு பயம், ஒரு பயபக்தி. பாருங்க, அவன் அந்த காரியத்தை செய்யும்போது பயபக்தியோடு, தேவ பயத்தோடு செய்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை ஏனோ தானோன்னு செஞ்சீங்கன்னா தேவ பயம் இல்லை. You have to do with reverence. அது உலகத்தின் வேலையா இருக்கட்டும். அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஓ கிறிஸ்டியன் டீச்சரா, சூப்பரா சொல்லி தருவாங்க. இப்ப சொல்ல முடியுதா? சில பேர் நீங்களே சொல்றீங்க, ஏன்னா உட்காந்து டே ஏதா படிக்கடா, ஏதா பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாட்டுக்கு வந்து வேலையை. தேவ பயம் உள்ள டீச்சர்னா என்ன பண்ணுவாங்க? தேவ பயத்தோடு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை உத்தரவாதமா செய்வாங்க. உதைச்சு தள்ள மாட்டாங்க, உதாசீனப்படுத்த மாட்டாங்க. அதுல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஊழியத்தை உதாசீனப்படுத்தக்கூடாது. ஊழியத்தை ஏதோ செய்யணுமே, சரி நமக்கு கர்த்தர் நம்பி கொடுத்துட்டாரு போவோமே, எனக்கு அபிஷேகம் இருக்கு அது பார்த்துக்கும். நோ, தேவ பயத்துக்கு பாருங்க, தேவ பயத்தோடு. ஆமென். யோசேப்பு கூட தேவ பயத்தோடு தான் செய்யறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா உத்தியோகமும் கர்த்தரால் வந்தது. அது பார்த்தீங்கன்னா ராஜாக்கு தெரியாம, பார்வோனுக்கு தெரியாம எதையும் செய்ய மாட்டான். பிள்ளைகளை அவங்க சகோதரனை கூட்டு வர்ற காரியமா இருக்கட்டும், கொடுக்கிற காரியமா இருக்கட்டும், தகப்பனையும் சகோதரனை செட்டில் பண்ணுகிற காரியமா இருக்கட்டும், எதுவானாலும் ராஜாவிட்ட அனுமதி சொல்லி அவருக்கு அறிவித்து. அதனால சொல்றேன், உங்களுக்கு மேல் இடத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லி செய்யுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். மேபி அவங்க எதிர்பார்க்காம இருக்கலாம், ஆனா நீங்க கர்த்தர் உங்களுக்கு மேல அவங்களை அதிகாரியா வச்சிருக்கிறார். அதனால ஒரு வார்த்தை போடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நானும் எனக்கு நிறைய ஊழிய அழைப்பு வந்தாலும் எங்க அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லுவேன். அப்பா அப்படி கூப்பிடுறாங்க. சில டைம் எங்க அப்பா வேணான்னு சொல்லிடுவாங்க, உடனே நான் நோ சொல்லிடுவேன். ஓகே பரவாயில்ல. அது மாதிரி உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே மறைச்சு செய்யாதீங்க. ஆமென். யாருக்கோ இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு மேலே கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு உண்மையாயிருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஊதியத்துக்காக ஊழியம் செய்யாதீங்க, உண்மையோடு ஊழியம் செய்யுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஃபஸ்ட்டு காரணம் அவன் வாழ்க்கையில் சக்சஸ்க்கு, வெற்றிக்கு, அவன் ஊழியத்தை உண்மையாய் செய்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நெவர் டூ எனிதிங் ஃபார் மணி. ஊதியத்துக்காக நீங்க ஊழியம் செய்யக்கூடாது. ஆமென். அதே நேரத்தில் உழைக்கணும். கர்த்தர் உழைத்த உழைப்புக்கு கர்த்தர் ஊதியத்தை தருவார். God will reward you. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரெண்டாவது காரியம், ஏன் தெரியுமா அவன் லைஃப்ல சக்சஸ்? 2:24 அவன் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே இன்னைக்கு என்ன பண்ண, காரியத்தை சித்திக்க பண்ணோம் என்று ஜெபி. அப்படின்னா அது எதை குறிக்கிறதுனா, டிபெண்டன்ஸ் ஆன் காட். தேவன் மேல ஒரு சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். பைபிள் சொல்ற வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். அதனால நான் சொல்றேன், டிபெண்டன்ஸ் ஆன் காட். நான் சொல்றேன், நீங்க எதை செய்தாலும் கர்த்தர் கொடுத்த ஒரு ஊழியம் தான். கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் உங்களை. ஆனாலும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவரே உம்மை நான் என்ன பண்ணுகிறேன், சார்ந்து கொள்ள. ஜெபம் என்ன சொல்லுமா? ஜெபம் என்னத்தை வெளிப்படுத்து தெரியுமா? ஆண்டவரே நான் உம்மை சார்ந்து கொள்கிறேன். வெளியே போகும்போது ஜெபத்தோடு ஏன் போறோம்? ஆண்டவரே உம்மை நான் சார்ந்து கொள்கிறேன். என் திறமையில வண்டி ஓட்ட முடியாது, ஆக்சிடென்ட் இல்லாமல் நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஐ நீட் யுவர் ப்ரொடெக்ஷன். வேலை செய்யும் போது ஆண்டவரே, பிசினஸ் செய்யும் போது ஆண்டவர் என் திறமையினால முடியாது. ஐ நீட் யுவர் ப்ரொவிஷன். ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும் எல்லாவற்றிலும். பாருங்க, எனக்கு இந்த ஒரு ஷீப் எடுக்க சொன்னா ஈஸியான எடுத்துடலாம், எனக்கு தெரிஞ்ச பாட்டை போட்டு எடுத்துடலாம். ஆனா ஆண்டவரை நான் சார்ந்து கொள்ள, ஆண்டவரே என்ன பாட்டை நான் பாடணும்? நேற்று பாஸ்டர் இமான் கேட்கும்போது என்ன பாட்டை ஆண்டவரை நான் பாடணும்? அப்பதான் ஆண்டவர் என்ன கோர், நீ எந்த அந்த பாட்டை பாடு என்று ஞாபகப்படுத்தினார். ஆமென். அதனால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், பட் ஐ டெல் யூ, ஒவ்வொரு கட்டத்திலும் வாழ்க்கையில ஆண்டவரை சார்ந்து சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தாவீது வாழ்க்கையில பார்த்தா எவ்ரி டைம் ஒரே யுத்தம் தான், ஒரே மக்கள் தான். ஆனா ஒவ்வொரு முறையும் கர்த்தரை சாரும் பொழுது கர்த்தர் வித்தியாசமான யுக்திகளை கொடுத்தார். God will give you different directions, different strategies. அதனால இந்த காலவேளை இயேசுவை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆமென். எதை ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:5 சொல்லப்பட்டிருக்கு, Trust in the Lord with all your heart, lean not on your own understanding. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உங்க சுய புத்தியில ஒருபொழுதும் சாராதீங்க. அங்க பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு அவன் போய் அவனே சுய புத்தியில அவன் பெண்ணை தேர்ந்தெடுக்கவில்லை, அந்த காரியத்தை அவனே கையில் எடுத்து செய்யவில்லை, கர்த்தர் கையில கொடுத்தான். அதனால ஐ டெல் யூ, கர்த்தர் கையில கொடுத்து காரியங்களை செய்யுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் கையில கொடுத்து கர்த்தர் செய்யும் போது கையில எடுத்துருவாங்க. கடைசி வரைக்கும் கர்த்தர் கையிலே கொடுங்க. அவன் லைஃப்ல பாத்தீங்கன்னா காரியங்கள் நடக்கும் பொழுது அவன் கேட்ட மாதிரியே பார்த்தா கர்த்தர் ரெபேக்காளை ஜெபித்த மாதிரியே கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். கேட்கிறான், நீ யாருமான்னு சொன்ன உடனே பார்த்தா ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரனுடைய குமாரத்தி. உடனே ஓ சூப்பர்ன்ட்டு இல்லை நகையும் போட்டு வாமா அப்பா. பைபிள்ல சொல்லப்பட்டு அவன் துறவண்டையிலே காத்து நின்றான். அதுக்கப்புறம் he didn't take steps by him. கடைசி வரைக்கும் தானாய் கையில் அவன் எடுக்கவில்லை. சில காரியங்கள் பாதி கைகுடி வரும்போது நீங்க கையில் எடுத்து காரியத்தை என்ன பண்ணிடுறீங்க, கெடுத்துடுறீங்க. பக்கத்துல கடைசி வரைக்கும் கொடுங்க கையில், கர்த்தர் கையில கடைசி வரைக்கும். காலையில் ஆண்டவர் யாக்கோ சொல்றாரு, கைகுடி வர மாதிரி இருக்கும்போது நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. சில பேர் பாதியிலே நான் பார்த்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு வாங்க. பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வேணும்பா நீ வேணும்பா நீ வேணும்பா உதவி வேணும்பான்வாங்க. நம்ம கொஞ்சம் உதவி ஆரம்பிச்சு கொஞ்சம் முன்னேற, நான் பார்த்துக்கிறேன் கிளம்பு நீ கிளம்பு அப்படின்றோம். நான் சொல்றேன், ஒருபொழுதும் கர்த்தர் கையில கொடுத்ததை நீ எடுக்காதீங்க. லெட் him do. மாமிசத்தில் அவன் இறங்கவே இல்லை கடைசி வரைக்கும். நானா இருந்தேன்னா நேரம் ஓ சொந்தக்காரங்களா நீங்க அப்படின்ட்டு, இது கர்த்தர் நேரம் வீட்டுக்கு போய்
நம்மளே காரியத்தை என்ன பண்ணியிருப்போம், சட்டு புட்டுன்னு வேலையை செய்வோன்ட்டு எல்லாத்தையும் ஷட் பண்ணியிருப்போம். அதில் பக்கத்தில் பார்த்து சட்டு புட்டுன்னு வேலையை செய்யணும்னு நினைக்காதீங்க. சில காரியங்களை கடைசி வரைக்கும் கர்த்தரே செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரங்கள் எடுக்கும். பட் இட்ஸ் ஓகே, வெயிட். துறவண்டையில் காத்திருக்க பழகுங்க. அந்த வசனத்தில் நாங்கள் பாருங்களேன், அந்த வசனத்தை வாசித்தா தான் உங்கள் மைண்டில் ஏறுவாங்க. எங்கன்னு பாருங்கள், 24ஆம் அதிகாரத்தில் அவன் எல்லா வெள்ளி உடைமைகள் எல்லாவற்றையும் வெள்ளி அந்த ஆபரணங்களை கொடுத்து விட்டு Thank you Jesus. இருபத்தோராவது வசனம் வாசிங்க. 24, 21. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று திருப்பி பாருங்க, சக்சஸ் கொடுத்தாரோ வாய்க்க பண்ணினாரோ என்று அறியும் பொருட்டு மௌனமா இருந்தான். இங்கிலீஷ் பைபிள்ல வாசிக்கிறேன் 24, 21. He watched her in silence, wondering. ஆக்ஷன் எடுக்கல, உடனே காரியங்களை சட்டு புட்டுன்னு அவன் செய்யல. அந்த துறவண்டையிலேயே நிற்கிறான். இது கர்த்தரே செஞ்சாரா, வாய்க்க பண்ணினா அப்படின்னா தொடர்ந்து அவரே செய்வார். நான் வெயிட் பண்றேன், நான் அவசரப்படாம நான் வெயிட் பண்றேன். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, அவன் துறவண்டை நிற்கும் பொழுது அங்க யார் ஓடி வந்தா, அங்க கீழே சொல்லப்பட்டிருக்கிறோம் 29 வாசிங்க. 28 நினைக்கிறேன். 28 எனக்கு இங்கிலீஷ்ல, தமிழ்ல 29 வசனத்தை வாசிங்க. ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில இருந்த அந்த மனிதனிடத்திற்கு துறவண்டையில் இருந்த எவ்வளவு நேரம் எடுத்துச்சுன்னு தெரியாது. அவங்க வந்து கூப்பிடுற வரைக்கும், அவங்க அண்ணன் ரெபேக்கா அண்ணன் வந்து கூப்பிடுற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நகரல. நான் சொல்றேன், டோன்ட் மூவ். சக்சஸ்ஃபுல்லா மாறிட்டு இருக்கு, சில காரியங்கள் சக்சஸா நடந்துட்டு இருக்கு, முடிய போற தருவாயில் இருக்கு. டோன்ட் மூவ். இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் என்னால் துவக்கப்பட்டது என்னால செய்யப்படும். நீ அவசரப்படாத, டோன்ட் மூவ். அவசரப்படாதீங்க, ப்ராசஸ்ல இருக்கு. நிறைய பேர் அப்படிதான் அவசரப்பட்டு ஈசாக்கை பெத்தெடுப்பதற்கு பதில இஸ்மவேலை ஆண்டவர் வாய்க்க பண்ணி கொண்டிருக்கிறார். அவசரப்பட்டு ஈசாக்கை விட்டுருவீங்க, வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை விட்டுருவீங்க, வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க விட்டுருவீங்க. கடைசி வரைக்கும் ஆண்டவர் கையில கொடுங்க. எதை விட ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், he dependent ஆண்டவர் மேலேயே முழுமையாய் சார்ந்திருந்ததுனால அவனுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார், காரியத்தை சித்திக்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரையே சார்ந்து செய்யணும். பைபிள்ல 2 பேரு, யோசேப்பும் தானியேலும், 2 பேருக்கும் அந்த வியாக்கியானம் கொடுக்கிற அந்த சொப்பனங்களை வியாக்கியானம் செய்கிற வரத்தை கர்த்தர் அவர்கள் கொடுத்திருந்தார். அது எவ்வளவு கடினமான சொப்பனமா இருந்தாலும் சரி, அவர்கள் அழகாய் அதற்கு விடை கொடுத்து விடுவார்கள். 2 பேருமே ராஜாவால் வரவழைக்கப்பட்டு அவங்ககிட்ட சொல்லும் பொழுது அவர்கள் வாயில் என்ன வார்த்தை வரும் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவன் சொன்னது, இந்த யோசேப்பு சொன்னது, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் சொல்றாரு, பார்வோன் சொல்றாரு, வாசிங்க. ஆதியாகமம் 41, 16, 16. அப்போது யோசேப்பு, இல்ல 14ல இருந்தே வாசித்தரலாம். 14 அப்படின்னா புரியும் உங்களுக்கு. ஓகே. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி,
ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்ல. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவா என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன், நீ அற்புதமா சொல்லுவாய் அர்த்தத்தை எல்லாம். ஆமா ராஜா, நான் அப்படி செஞ்சிருக்கிறேன் இப்படி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லல. அடுத்த வசனம் அப்படி ராஜா பெருமையா சொல்றாரு அவனை பத்தி. எல்லாத்துக்கும் சொல்லிடுவாமே நீனு. அதுக்குன்னு உடனே அவன் காலரை தூக்கிட்டு எஸ் ராஜா அப்படின்னு சொல்லல. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரயோஜனமாக, நான் அல்ல, கையை தட்டுங்களேன், நான் அல்ல, நெஞ்சு அடிச்சு சொல்லியிருப்பான், நான் இல்லப்பா. ஆமென். அங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவை நான் சொல்றேன், நான் அல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் இல்ல. ஆண்டவரே மங்களகரமான உத்தரவை அருளச் செய்கிறார் உங்க வாழ்க்கையில. மங்களகரமான காரியங்கள் நடக்க போகுது. சில பேர் திருமணத்துக்காய் காத்திருக்கிறீங்களா? திருமணத்தை நடத்தி வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், மங்களகரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஆமென். திருமணத்துக்கு மட்டும் தானே அதை பாஸ்டர் அதை பயன்படுத்துவாங்க, மங்களகரமாக. அதனாலதான் பாட்டு, மங்களம் சேலி மங்களம் சேலிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. ஏன் இதை பாருங்க, சில பேருக்கு சிரிப்பு வருது. நடக்க போது மங்களகரமான காரியங்கள் நடக்க போது. சில காரியங்கள் வாழ்க்கையில மலர போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் விசுவாசிக்கிறேன். நான் அல்ல, நான் என் பிள்ளைக்கு தேடிட்டு இருக்க போறது கிடையாது. அவரே மங்களகரமான காரியங்களை நடப்பிப்பார். அல்லேலூயா. அதனாலதான் எனக்கு இந்த என் பாட்டுல ஒரு வார்த்தை, நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை. நான் பாடும்போது பென்னி ஜாஷ்வா பாட்டும் இதே இருக்கும். அவர் அதே வார்த்தையை எடுத்து பயன்படுத்திருப்பார். அது பென்னி ஜாஷ்வா பாடினா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது பாடிடலாம்ல, அது பாடலாம். நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. எத்தனை பேர் சொல்லுங்க இந்த காலவில், நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லனா நானும் இல்ல. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லனா நானும் இல்ல. உங்க கிருபை இல்லனா நானும் இல்ல. சொன்னா இல்ல ஆண்டவரே, உடனே அவர் சொல்றார், ஆண்டவரை சார்ந்து கொள்றார், ஆண்டவரை சார்ந்து கொள்றார். நான் சொல்றேன், ஆண்டவரை சார்ந்து கொள்றவங்க வாயில அடி கர்த்தர் கர்த்தர். யோசிப்பு வாழ்க்கையில பாருங்க, எல்லாத்துலயும் கர்த்தர். நீங்கள் இதை தீமை செய்து கணக்கரோ, everything he acknowledges God. ஆண்டவரை சார்ந்து கொள்றவங்க எப்பொழுதும் வாயில அவங்களுடைய வார்த்தைகள் கர்த்தர். ஆனா சில பேர் வாய், நான் செய்தேன், நான் பண்ணினேன், நான் கட்டினேன், நான் இடித்தேன். சொல்ல, நான் என்று சொல்வதற்கு ஒன்றுகள் கிடையாது, எல்லாம் அவர் கிருபை. ஆமென். அதனால உங்களுடைய சம்பாஷணை இல்லை. நீங்க என்ற ஒரு மணி நேரம் பேசுனீங்கன்னா நான் சொல்லிடுவேன் நீங்க யாரை சார்ந்திருக்கிறீங்கன்ட்டு. மாமா மாமா அப்படின்னா அவர் மாமாவை சார்ந்தவர். எங்க அப்பானா அவர் அவங்க அப்பாவை சார்ந்தவர். அவங்க அப்பா சாகிற வரைக்கும் தான் சார்ந்த, அப்புறம் அப்பாவா மாமாவா சாக வேண்டிய நேரம் வரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப அவரை சார்ந்திருந்தீங்கன்னா நீங்க சோர்ந்து போயிருக்கீங்க. ஆனா அந்த அப்பாவை சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா சோர்விலேயே நீங்க மாட்டீங்க. அல்லேலூயா. அப்படி சோறு வந்தாலும் அந்த சோர்வை கர்த்தர் மாற்றிடுவார். அல்லேலூயா. அதோட சேர்ந்து இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன், நான் இல்ல அப்படின்னு சொல்ற நிச்சயமா சக்சஸ் உண்டு. எதை விட ஆமேன்னு சொல்றீங்க?
அல்லேலூயா. மூணாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஆமென். தேவனுக்கு மகிமையை செலுத்தினான். எலியேசர் 2 முறை சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். அடுத்து 24ஆம் அதிகாரம் 52வது வசனம். அதுதான் சொல்லப்பட்டு என்னன்னா, அப்படி சொல்லப்பட்டிருக்கு, அவன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு. பணிந்து கொண்டுனா இப்படி இல்ல, சாஷ்டாங்கமாய் விழுந்து, தலை குப்புற விழுந்து. 2 முறைங்க. தரன்னா பார்க்கல, மண்ணுன்னா பார்க்கல. அவ்வளவு பெரிய ஊழியக்காரன், எவ்வளவு கெத்து காமிக்கணும், அவ்வளவு 10 பென்ஸ் கார்ல வந்திருக்கணும், எவ்வளவு பந்தா காட்டணும். பந்தாக்க தான் இடமே கிடையாது. பொட்டுன்னு விழுந்துட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், இது நான் இல்ல, எல்லா கணக்கு கர்த்தர் வாய் கற்பனைனா. கர்த்தர் வாய். I give glory to Jesus. Give glory. நான் சொல்றேங்க, யாரு கர்த்தருக்கு மகிமையை செலுத்துறாங்களோ அவங்க கர்த்தர் நிச்சயமா மகிமைப்படுத்துவார். அவங்க சக்சஸ்ஃபுல்லா முடிப்பாங்க. Never take God's glory. தேவனுடைய மகிமையை ஒருபொழுதும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, திருடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல ஏரோதை குறித்து சொல்லப்படுற 21வது வசனத்துல, டைம்ல நான் அப்படியே சொல்றேன். ஏரோது சிங்காசனத்தில் மேல் உட்கார்ந்துட்டு அங்க ஒரு பெரிய பிரசங்கம் பண்றாங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, இந்த மனுஷ சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம் என்று என்ன பண்ணாங்க, ஓ கர்த்தர், இது மனுஷ சத்தம் இல்ல. அவன் அப்படியே போட்டு நம்ம ஒரு பாஷை சூட்டு கோட் எல்லாம் போட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்குறான் பாருங்க. எல்லாம் கைத்தட்டி, இது தேவ சத்தம், இது மனுஷ சத்தமே இல்லை. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, அவங்க ஆர்ப்பரிச்ச உடனே அந்த கணத்தை எல்லாம் என்ன பண்ணினாங்க, தனக்கு எடுத்து. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, அந்த நேரத்துல ஏரோது 23வது வசனம், தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுப்புழுத்து இறந்தான். தேவனுக்கு அவன் என்ன பண்ணல, மகிமையை செலுத்தல. நான் சொல்றேன், நீங்க தேவ பிள்ளைகளாய் வாழும்போது பல மகிமை உங்களை தேடி வரும், வந்து சொல்லுவாங்க. உடனே மகிமையை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்க என்ன பண்ண, மகிமையை திருப்பி விடணும். உங்களை இப்படி பார்த்து சொல்லும் போது நீங்க என்ன சொல்லணும், இப்படி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சும்மா காலர் ஆமா நான் தான் அது கரெக்டா சொல்றீங்க. நச்சுன்னு சொல்றீங்க, நச்சுன்னு அடி வாங்குவீங்க, நஞ்சு போயிருவீங்க. நெவர் டேக். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவருடைய மகிமை வேற யாருக்கும் கொட்டார். ஒரு முறை ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், பிரதர் நீங்க தான் அந்த பாட்டு எழுதுனீங்களா, நீங்க தான் எழுதுனீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆமாங்க நான் தான் எழுதுனேன் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் அதுக்கப்புறம் சொன்னார், நீ எழுதுனியா நான் கொடுத்தேன்னு கேட்டார். உனக்கு ஒரு வரி கூட எழுத தெரியாது, உனக்கு பாட்டுக்கு ராகத்தை எல்லாத்தையும் கொடுத்தது நான். அன்னையிலிருந்து நான் யாரு கேட்டாலும் சரி, கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல். நான் ஒரு கருவிதான், அவர் என்னை கிருபையாய் பயன்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல, நான் என்று சொல்ல. எத்தனை பேர் இந்த காலையில சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. அப்படி சொல்ல சொல்ல உங்க சுயங்கள் சாகும். நிறைய இடத்துல நான் பார்த்துக்கிறேன், சில ஊழியக்காரன் கூட, நான் அந்த அற்புதத்தை செய்தேன், என் கூட்டத்தில் அப்படி நடந்துச்சு, என் கூட்டத்தில் இப்படி நடந்துச்சு. பார்த்தா இயேசுவே இருக்க மாட்டாரு. ஆனா இப்ப இந்த கூட்டத்தில் ஒண்ணுமே நடக்காது, பழைய கதையே பேசுவாங்க. ஏன்னா அவங்க மகிமை என்ன பண்ணிட்டாங்க, இழந்துட்டாங்க. மகிமை இழந்தவங்க தான் மகிமையா பேசிட்டு இருப்பாங்க தங்களை குறிச்சு. நானும் என் மனைவிட்ட சொல்லுவேன், நான் எப்படி தெரியுமா, நான் ஒரு காலத்துல தான் நான் 12 கிலோமீட்டர் ஓடுவேன், எவ்வளவு ஒல்லியா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல. என் மனைவி சொல்ல, பழைய மகிமையை பேசாதீங்க, இப்ப என்ன நிலைமையில இருக்கிறீங்க அதை பாருங்க. பாஸ்ட் க்ளோரியே பேசாதீங்க, இப்ப உங்க ஸ்டோரியை பார்த்தா பரிதாபமா இருக்கு. க்ளோரியை பேசாதீங்க. சில பேர் க்ளோரியை பேசி பேசி தான் உங்க ஸ்டோரியே மாறி போய் கிடக்கு. Give glory to God always. எப்பொழுதும் தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. எப்பொழுதும் ஆண்டவர் நான் இல்லை. ஆமென். இங்க பாத்தீங்கன்னா
இவனும் அப்படிதான். தானியேலை குறிச்சு அவனும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறான். பாருங்க, அதையும் வாசித்துருங்க. தானியேலும் ஆண்டவருக்கு தான் மகிமை செலுத்துறான். 22ஆம் அதிகாரம் 27வது வசனம். 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். ராஜ சமூகத்தில் தானியேல் பிரதித்துரமாக, ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்கிறவர்களாலும் கூடாது. மறைபொருள் யாராலும் கூடாது. இங்க இருக்க எவனாலும் கூடாது. என்னால கூடும் அப்படின்னு சொல்லல. என்னாலையும் அவங்களால கூடாது, என்னால் கூடும் என்று சொல்லாமல் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன். நல்ல கையை தட்டுங்க. தேவன் அந்த மங்களகரமான காரியங்களை அருளுவார். தேவன் கடைசி நாட்களில் காண்பிப்பதை வெளிப்படுத்தினார். கன்ஃபஸ் ஜீசஸ். அவ்வளோ உயர்வுங்க அவன் தானியேல் வாழ்க்கையில. never take glory. glory வரும்போது அப்படியே திருப்பி விடுங்க. ஆமென். நான் உண்மையா சொல்றேன், சில பேர் தான் இப்ப ரொம்ப புகழ்ந்தாலே நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம உண்மையா சொல்றேன், இந்த சால் தான் போடும்போது எனக்கு பிடிக்காது. சால் பிடிக்காத ஒரு காரியம் கேட்டீங்கன்னா சால் போடுறது. ஏன்னா நமக்கு தான் நம்ம நிலைமையே தெரியும். கழுதையா இருந்த நம்ம கர்த்தர் கிருபையா ஆமென் கருவியா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். என்ன காலே சொல்றேன். never take glory. இங்க பார்க்கிறோம். அடுத்து சீக்கிரமா நான் முடிக்க விரும்புறேன். never take God's glory. அதோட சேர்ந்து நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். நேற்று ராத்திரி ஆண்டு அதை ரொம்ப இது படி கொஞ்சம் அந்த காரியத்தை பேச சொல்லி உணர்த்தினார். சங்கீதம் 115:1 தாவீது சொல்றாரு, எனக்கல்ல கர்த்தாவே எனக்கல்ல. பாரு, அதே வார்த்தை யோசேப்பு, எனக்கல்ல, நான் அல்ல, எனக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமையை. அடுத்த வசனத்தை பார்க்கும். நாமத்துக்கே மகிமையை வரப்பண்ணும். எனக்கல்ல கர்த்தா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. not me o lord, not me, let your name alone be glorified. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்களுக்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கல்ல, நாமத்துக்கே. அதனால சில பேர் பாருங்க, தாழ்மையா இருக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் எங்கேயும் வாழ்ந்துருவேங்க, நான் தலையில படுத்தா கூட தூங்கிடுவேங்க, எனக்கு தலஹானி தான் வேணாங்க. அவங்க சொல்லும் போதே அந்த தாழ்மையில ஒரு பெருமை. அவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பெருமையா தாழ்மையா இருந்துட்டு பெருமையா சில பெருமையா பேசுவாங்க. சில தாழ்மையா நான் நகை தான் போடவே மாட்டேங்க, நான் வெள்ளை சேலை தான் கட்டுவேங்க. ஆண்டு சொல்ற வெள்ளக்கல் என்ன வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையை இவ்வளோ உள்ள பெருமையை வச்சுக்கிட்டு இப்படி பீத்துற நீ அப்படின்னா நான் பரிசுத்தவான். அவங்கள காட்டிலும் நான் யாரு? வெள்ளை சட்டை போட்டவனே, நகை போடாதவனே. அதுக்குன்னு நான் அதை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லலை. நான் இந்த நோக்கத்தை சொல்றேன். மற்றவங்கள ஒரு மாதிரி பார்க்கறது. இன்னைக்கு கருப்பு சட்டை வரை போட்டு வந்திருக்கேன். தயவுசெய்து என்னை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பாஸ்டர் வெள்ளை சட்டை போட்டு வந்துருக்கிறார். இல்லைங்க, ஒரு வெள்ளை சட்டை போட்டோன்னே ஒரு மேன்மையா அடைஞ்சிட்டோமா? இல்லைங்க. ஒரு பாஸ்டரான ஒரு மேன்மை அடைஞ்சிட்டோமா? இல்லைங்க. சில பேர் மாய்மாலமான தாழ்மையிலே ஒரு மாய்மாலம். பைபிள்ல இருக்கு அந்த வசனம் மாய்மாலமான தாயும். பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல மாயமான தாழ்மையிலும். மாயமான, அது மாயம். உங்களுக்கு சில பேருக்கு மறைஞ்சிருக்கு, உங்களுக்கே தெரியல. சில டைம் சில உங்களுக்கே தெரியாத சில பெருமைகள் உங்க வாழ்க்கையில இருக்கு. எங்க குடும்பம் எப்படி தெரியுமா? என் குடும்பம் அப்படின்னா அதுல ஒரு பெருமை. என் ஊரு எப்படிப்பட்ட ஊரு தெரியுமா? அப்படின்னா நல்ல நோக்கத்துல. அப்படின்னா நீங்க உங்களை காட்டிலும் நாங்க கொஞ்சம் உசந்தவங்க. நான் சொல்றேன், தாழ்மை உண்மையான தாழ்மையா இருக்கணும். இந்த மாய்மாலமான தாழ்மையை குறித்து நம்ம ஆண்டவர் பைபிள்ல சொல்றாருல, ஜெபத்தை குறித்து பேசும் அந்த பரிசேயன். லூக்கா 18ஆம் அதிகாரம்
11 வசனத்துல பரிசேயன் எப்படி ஜெபிக்கிறான் தெரியுமா? நின்று தேவனே, அது என்ன சொல்றானா, நான் பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போல இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரத்தை எப்படி சொல்றான்? ஆண்டவருக்கு ஆத்திரமா இருந்திருக்கும். என்னடா டேய், மற்றவங்களெல்லாம் கவுத்திட்டு நான் விபச்சாரனை போல இல்லை, அவனை போல இந்த மாயக்காரன், ஆயக்காரன், அவன் ஆயக்காரன்பா, நீ ஒரு மாயக்காரன்பா. சில பேர் ஜெபத்துல ஒரே பெருமை, ஆண்டவரே நான் அவர்களை போல் இல்லை ஆண்டவரே. சில பேர் என்ன தெரியுமா, ரொம்ப தாழ்மஞ்சு. ஒருத்தர் இப்படி ஜெபிக்கிறார், ஜெபத்துல தாழ்த்தணும், ஆண்டவரே நான் ஒரு நாய் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நாயின்னு சொல்லிட்டு கடைசியில் போய் மனைவியை கொள்ளுன்னு குலைக்கிறாரு. இதுதான் மாய்மாலமான தாழ்மை. நான் சொல்றேங்க, சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில பெருமை இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சக்சஸுக்கு ஸ்டாப்பா இருக்கும். நான் செஞ்சிருவேன். சில காரியங்கள், நானே என் மனைவியும் ரீசெண்டா நான் பேசிட்டு இருந்தோம், நாங்க ரொம்ப தாழ்மைன்னு நினைச்சோம், ஆனா உண்மையா ஆண்டவங்களோடு இடைப்பட்டார். சில காரியங்கள் உண்மையா சில இடங்கள்ல நான் சொன்ன மாதிரி தாழ்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், பெருமையில இருக்கிறோம். சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமையில இருக்கிறோம். மற்றவங்களுக்காண்டி பெட்டர் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட நீங்க பேசுங்க தனிப்பட்ட விதத்தில். ஆண்டவரே, எந்த பகுதியிலும் ஒரு மாய்மாலமான ஒரு சில பேர் வந்து ரொம்ப தங்களை தாழ்த்துவாங்க, ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கும். சில டைம் தெரியும், இவன் தான் முதல் காலை வாரி விட போறான்னு தெரியும் நம்மளுக்கு. அவங்க ரொம்ப ஊன்னுவாங்க, தெரியும், அவங்க பேச நமக்கு இருதயத்துல தெரியும். அவர் சொல்லும் போதே அவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு சொல்றாங்களோ தெரியாது. நான் சொல்றேன், ரொம்ப ஆக்ட் பண்ண வேணாம். சில பேர் ஓவர் ஆக்டிங்கா இருக்கும். கர்த்தர் அதெல்லாம் இடைப்படுவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த மாய்மாலமான ஒரு தாழ்மை வாழ்க்கையில் ஒரு போது இருக்கக்கூடாதுப்பா. அது நம்மளே என்ன பண்ணுது, மடங்கடித்து விடும். ஆமென். உண்மையா இருங்க, உண்மையா இருங்க. சில பேர் சொல்லும் போதே அவங்களுக்கே தெரியும் நான் சொல்றது பொய்ன்னு. சூப்பரா இருக்கிறீங்க, மனசுல என்ன இருக்கிறாவ அப்படின்னு இருக்கும். வெளியே பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஐயோ இவ கண்ணு முன்னாடி முழிச்ச மனப்ப அப்படின்னு இருக்கும். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வாங்க. மனசுல தான் பார்த்தது எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனா வெளியே வாய் வடை சூப்பரா சுடும், ஆனா இருதயம் கொப்பளிச்சிட்டு இருக்கும். நான் சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு மாய்மாலத்துக்குள்ள தான் பெருமை, மாயமான பெருமைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சீக்கிரமா நான் முடிக்கிறேன். நான் எத்தனை காரியங்கள் பார்த்திருக்கிறோம்? 3 காரியங்கள். உத்தமமான ஊழியர்களாக இருக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் சக்சஸ் தருகிறார். 2வது, அவரை சார்ந்து வாழுகிறவர்களுக்கு கர்த்தர் சக்சஸ் தருகிறார். தேவனுக்கு மாத்திரம் மகிமையை கொடுக்கிறவர்களுக்கு, மகிமை எடுக்காதவர்களுக்கு தான் கர்த்தர் சக்சஸ் தராரு. கடைசி லாஸ்ட் யாருக்கு சக்சஸ் தராருன்னா, சரண்டர் பண்றவங்களுக்கு தான் சக்சஸ் தராரு. அவன் என்ன சரண்டர் பண்ணான் தெரியுமா? சரண்டர் will give you success. அவன் துறவண்டையில் ஆண்டவர்கிட்ட சொல்றான், நீர் நியமித்த பெண்ணக்கா, ஐ சரண்டர். என்னுடைய ஆசை அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல. ஐ சரண்டர் ஃபார் யுவர் வில். உங்க சித்தத்துக்கு நான் என்ன பண்றேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட விசுவாசிகள் வாழ்க்கை நான் சொல்றேன், தோல்வியாகவே முடிய வாய்ப்பே கிடையாது. சரண்டர் will always surprises you. நான் சொல்றேன், இந்த வருஷத்துல சரண்டர் பண்ணுங்க, சில காரியத்தை சர்ப்ரைஸ பாருங்க. எத்தனை பேர் ஆமென் பண்றீங்க? நான் சொல்றேன், எலியேசர் சரண்டர் பண்ணா சர்ப்ரைஸ் ஆண்டவர் வச்சிருந்தாரு. எத்தனை பேர் ஆமென்? ஆச்சரியப்பட்டு கர்த்தர் உங்களை நேர் வழியா நடத்துவாரு. I tell you, surrender. என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும். இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கீங்களா? சின்ன முழுமையும் உமக்குத்தான்.
அவன் சரண்டர், அவன் முழுமையா சரண்டர் பண்ணா, முழுமையா let it go the control. உங்க கையில இருக்க கண்ட்ரோல் ஆண்டவர் கையில கொடுங்க, நீங்க எடுக்காதீங்க. எத்தனை பேர் நான் லைஃப்ல பார்த்துட்டேன், சரண்டர் பண்ணப்பட்டவங்க தான் அவங்க வாழ்க்கையில சக்சஸை பார்த்தாங்க. ஆமென். அதனால உங்க லைஃப்ல நான் சொல்றேன், இன்னைக்கு சரண்டர் பண்ணிருங்க, நிபந்தனை இல்லாம சரண்டர் பண்ணுங்க. கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் சொல்றேன், கல்யாணம் ஆகாத பெற்றோர், கல்யாணம் பிள்ளைகளை வச்சுக்கிற பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன், நிபந்தனை இல்லாம சரண்டர் பண்ணுங்க. எங்கிட்ட பொண்ணு மாப்பிள்ளைக்கு இதை கொடுக்கும்போது 1000 காரணங்களை சொல்லுவாங்க. இது வேணாம், இது வேணாம், எங்களுக்கு இப்படி பாருங்க, இப்படி பாருங்க, இப்படி பாருங்கன்ட்டு. உடனே ஆண்டவர் நீங்க தான் பார்க்கணும், ஆண்டவர் எங்களால் பார்க்க முடியாது, நாங்க கை விரிச்சிருவோம். ஆண்டவர்கிட்ட நிபந்தனையே வைக்காங்க, சரண்டர் பண்ணுங்க. அதை செஞ்சா நான் இதை செய்வேன், நீங்க அதை செஞ்சா அப்படி இல்லை. ஆண்டவரே, நிபந்தனை இல்லாம, எந்த நிபந்தனையும் அவன் வைக்கவில்லை, எந்த பெட்டிஷன் வைக்கல, நீர் நியமித்திருக்கிற அந்த வாழ்க்கை துணையை காண்பீங்க. அதனால இந்த காலை வேளையில உங்க லைஃபை சரண்டர் பண்ணுங்க. ஒரே ஒரு லைஃப் தான், ஒரே ஒரு வாழ்க்கை. அது ஆண்டவருக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா, சரண்டர் will give you success. அவன் தன்னை அர்ப்பணித்தான். அந்த சக்சஸ் நீங்க ஏதோ ஒரு சக்சஸ்ல முடியாது. அந்த சக்சஸ் என்ன பண்ண தெரியுமா, வரும் நாட்கள்ல சக்சஸுக்கு மேல சக்சஸ் கொடுப்பதற்கு ஒரு அஸ்திபாரமாக இது அமைக்கப்படும். நான் சில காரியங்களை இந்த மாசத்துல கர்த்தர் ஒரு அஸ்திபாரங்களை போட விரும்புகிறார் உங்க வாழ்க்கையில. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது ஒரு பெரிய மகத்துவமான சக்சஸை கொடுப்பார். அந்த சக்சஸ் என்ன பண்ணும், வரும் நாட்கள்ல உங்கள் வாழ்க்கையில ஒரு அஸ்திபாரமாய் அற்புதத்தின் மேல் அற்புதத்தை, வெற்றியின் மேல் வெற்றி அடைவதற்கு அது உதவுவதா இருக்கிறது. ஒரு விஷயம், கைகளை உயர்த்தி இந்த கால வேளையில், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே, சக்சஸை கொடுக்கிற தெய்வம் நீங்க தான். சீட்டு மடியில போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தராலே வரும். ஆமென். மடியில போடப்படும், ஆனா சாய்ஸ், டோன்ட் சூஸ் வாட் யூ வாண்டட். காரிய சித்தியோ கர்த்தராலே வரும். கண்களை மூடி கைகளை உயர்த்தி அப்படியே அர்ப்பணம் செய்யுங்க, அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரே, நிறைய பேருக்கு இருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சக்சஸை கொடுக்க விரும்புகிறார். சில காரியங்கள் காலதாமதமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் இன்னும் சில காரியங்கள் சில மாய்மாலமான தாழ்மை இருக்கிறது. நம்ம இந்த கால வேலை ஆண்டு அதெல்லாம் டீல் பண்ணுங்க. ஆண்டவரே, சில காரியங்கள் ஆண்டு கையில உடனே கொடுக்காம ஏன் தாமதம் பண்றேன்னா, இன்னும் அதுக்கு நீங்க பாத்திரவான்களா நீங்க மாறல. இன்னும் அந்த காரியத்துக்கு கையில கொடுத்தானா அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னா அவருக்கு இன்னும் உங்க மேல டவுட் இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் உங்க கையில பொறுப்பை கொடுக்காமல் இன்னும் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த காலையில உங்களை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தி உங்க கைகளில் கொடுக்க வேண்டியதை அற்புதத்தை கர்த்தர் கொடுப்பார். 2 கைகளை உயர்த்தி இந்த காலை வேளையில எத்தனை பேர் சொல்றீங்க, என் முழுமையும் சீக் போயிடலாமா? சீக் ரொம்ப ஹையா. ஜியா, முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும். 2 கைகளை உயர்த்தி என் முழுமையும். உண்மையா ஒப்பு கொடுங்க. ஒரு சர்ப்ரைசஸ் கர்த்தர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற ஒரு காரியங்கள் சித்திக்க பண்ண போகிறார். நீங்க தொடர காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ண கர்த்தர் விரும்புகிறார். மீண்டும் சொல்லுங்க, முழுமையோ என் முழுமையும் அது என்னை படைக்கிறேன். எஸ் லார்ட், புதிதாக்கும் என் முழுமையோ. உண்மையானவரே, நாங்க சொல்றோம், எங்களுக்கல்ல, எங்களுக்கல்ல உங்க நாமத்துக்கே மகிமை. எங்களுக்கல்ல உங்க நாம. எத்தனை பேர் உங்க முழுமையா அர்ப்பணத்தை செய்யுங்க. எனக்கு அல்ல, எங்களுக்கல்ல. சொல்லுங்க, மகிமை. எங்களுக்கல்ல
உங்க நாமத்துக்கே ரெண்டு கைகளை உயர்த்தி எங்களுக்கல்ல உங்க நாமத்துக்கே மகிமை, எங்களுக்கல்ல உங்க நாமத்துக்கு ரெண்டு கைகளை உயர்த்தி மகிமை மகி எஸ் லோர்ட் மகிமை 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 உமக்கு தான், மாட்சிமை உமக்கு தான். மகிமை செலுத்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. Give glory this morning. சில ரதத்தின் மேல குதிரையின் மேல நம்பிக்கை, ஆனா நான் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு மகிமை மகிமை. Lord, we give you glory. எல்லாரும் நல்ல ஒரு விசை கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா?